வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி 9/1 கேரளா ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு அடுத்த கணிப்பு நம்ம கெஸ் பண்ணி பார்க்கணும். பார்த்தா தான் அடுத்த நம்பர் கண்டுபிடிக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். நாம் நேற்றைய வீடியோவில் ஆல் போர்டு 4ன்னு சொல்லியிருந்தோம். இதில் 4 இல்லை, ஆனால் நம்ம 4 கண்டுபிடிச்சிருந்தோம். எப்படி கண்டுபிடிச்சோன்னு பாருங்கள். இதில் ஒரு நம்பர் தான் இருக்குது. இந்த 5ஆம் நம்பர் மட்டும் பி போர்டில் உட்காந்துருக்கு. 9 - 5 4 அதில் இருக்குது. 6 - 2 4 இருக்குது. அப்போ உட்கார வேண்டியது இடத்துல எந்த இடத்துல உட்காரணும்னா, ஒன்று இந்த இடத்துல 4 உட்காரணும், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல 4 உட்காரணும். அதே மாதிரி இங்கே 4 உட்காந்துருக்கு. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழித்து பெரிய நம்பர் இருக்கிற இடத்துல அந்த நம்பரை உட்கார வைக்கணும். அப்படி பார்க்கும்போது சி போர்டு 4 உட்காந்துருக்குது. ரெண்டாவது இதுக்கு ஆப்போசிட் நம்பர் 6க்கு ஆப்போசிட் நம்பர் 0 அங்கே உட்காந்துருக்குது. இந்த 2ங்கிறது 10 - 2 8 இந்த நம்பர் அங்கே இருக்குது. அப்போ ஒரு நம்பர் தான் இதில் இருக்குது. மீதி 3 நம்பர் கண்டுபிடிக்கணும். ஒன்று மைனஸ் போட்டு கண்டுபிடிக்கணும். ஒன்றுக்கு ஆப்போசிட் நம்பரு, ஒன்றுக்கு 10லேருந்து அந்த நம்பர் கழித்து கொண்டு வரணும். இதுதான் இவனுடைய மெத்தடு. 4 நம்பரை எப்படி உள்ளே எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துங்க. அவங்க தான் இவங்க. இதில் நம்ம அங்கே ஒரு நம்பர் 5 மட்டும் கொடுத்துருந்தாங்க. அந்த 5ஆம் நம்பரை இங்கே பி போர்டில் வச்சு 4 இங்கே இறக்கிருக்காங்க. 8 ஸ்ட்ரைட்டாக இறக்கிருக்காங்க. 8 5 4 இதுதான் ரிசல்ட்டு. இவங்க இன்றைக்கி என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, நாளைக்கு உரிய நம்பரை எப்படி எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஒருக்கா பார்த்துடணும். இது இன்னொருத்தங்க, இவங்க கொடுக்க நம்பர் பாருங்கள். இது பி, இது சி, இது ஏ. இப்போது இந்த பி போர்டில் -2 போட்டிருக்காங்க, சி போர்டில் -2 போட்டிருக்காங்க. 5 4 எப்படி நம்பர் வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்கங்க. இதில் ஒரு நம்பர் உள்ளே இருக்குது, ரிவர்ஸில் இருக்குது. இப்படி தான் கால்குலேஷன் எடுக்கணும். சரி, இவங்க 2 போல் வச்சுருப்பாங்க. நாளைக்கு தேதிக்கு 4 நம்பர் கொடுக்குறாங்க. இதில் 2 நம்பர் இருக்குது. எந்த நம்பர் 2 நம்பர் நமக்கு தெரியாது. எப்படி கால்குலேஷன் எடுக்கணும் அப்படின்னு பாருங்கள். இவங்க 2 நம்பர் வச்சுருப்பாங்க. 37 85. நம்ம அப்போ பார்த்த மாதிரி இதில் 37 85 மேட்ச் பண்ணிங்கன்னா 7 3 இருக்குது. அப்போ நாளைக்கு ஆல் போர்டில் ப்ளே பண்ண நம்பர் 3 7. அது எப்படி உட்காரும் அப்படின்னு பார்த்துடலாம். மூணு இருக்குது, 0 இருக்குது, 2க்கு பதில் 7. அப்போது எப்படி உட்காரும்? 3 ஸ்ட்ரைட்டாக உட்காரலாம், 0 இங்கே உட்காரலாம், 2க்கு பதில் 7 307 உட்கார வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம், வருமானு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல -2 போட்டிருந்தாங்க. இங்கே நாளைக்கு +2 போட்டு பாருங்கள். +2 போட்டிங்கன்னா 8 + 2 0, 10க்கு 0, 5 + 2 7. அப்போது இங்கே கரெக்டாக உட்காருது. இங்கே 7 - 4 போட்டிங்கன்னா 3 உட்காருது. 5 + 4 போட்டிங்கன்னா 9 உட்காருது. சரிங்களா? இதில் ஒரு நம்பர் இருக்குது, ஒரு நம்பர் சைடில் உட்காரணும். அப்படி பார்க்கும்போது 7 சைடில் உட்காந்துச்சுன்னா ஒரு நம்பர் டைரெக்டாக உட்காரணும். அப்போ இந்த 4 அப்படியே உட்காரலாம். 43 0 7 உட்காரலாம். வருமா அப்படின்னு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நமக்கு கிடச்சிருக்கிற நம்பர் 43 0 7 ஒரு நம்பர். 43 0 7 அதாவது இப்படி கிராஸில் இருக்குது நம்பரு. 6 - 3 3 உட்காரும். 3 + 1 உட்காருமா அப்படின்னு பாருங்கள். -43 0 7 நமக்கு வந்தது. இந்த 3 ஸ்ட்ரைட்டாக உட்காரலாம். 2 + 5 7 உட்காரலாம். அதாவது இங்கே +2 போடணும், இங்கே -2 போடணும். அப்படி பார்த்தா 0 7 உட்காருது. 43 0 7 நாளைக்கு உட்காருமான்னு பாருங்கள்.
இங்கே -2 இங்கே -2 0 7 7 -1 +1 3 0 7 307 வர்றது வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆல் போர்டு வந்து 3,7. தொடர்ந்து இணைந்தீர்கள், நம்ம 4 டிஜிட் வெல்ல முடியும். நன்றி, வணக்கம். நம்பர் கேட்டிருந்தாரு, விஐபி நம்பர். விஐபி நம்பர் வந்து கொடுக்குற ரைட்டா தப்பா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதாவது விஐபி நம்பர்னு கொடுக்குறவங்களுக்கு ஒரு 10ல் 2 பேர்த்துக்கு கண்டிப்பாக விஐபி நம்பர் தெரியும், சரிங்களா? ஆனால் அவங்ககிட்டருந்து நீங்கள் வந்து நம்பர் வாங்க முடியாது. நம்பர் வாங்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க, நீங்கள் கட்டிடுவீங்க. 2வது ஒரு அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க, நீங்கள் கட்டிடுவீங்க. 3வது ஒரு அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க, நீங்கள் கட்ட முடியாது. அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஏகப்பட்ட அமௌண்ட் கட்டியிருப்பீங்க. அது வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத அமௌண்ட்டாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு யார்கிட்டையும் விஐபி நம்பர் காசு கட்டி வாங்காதீங்க. அப்படி வாங்கினீங்கன்னா ஒரு டைம் வந்து லக் அடிக்கலாம், 2ஆம் தடவை கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அப்படி கொடுக்குறதுக்கு நீங்கள் பாதி அமௌண்ட், என்ன அமௌண்ட்டு ப்ரைஸோ அதில் பாதி அமௌண்ட்டை நீங்கள் இழந்துருப்பீங்க அதை வாங்குறதுக்கு. அதனால் தயவு செஞ்சு விஐபி நம்பர் காசு கட்டி வாங்காதீங்க. யாரும் கட்ட சொன்னால் கட்டி ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.